ப்ரோ நீ சாம்பியன் தானே? எனக்கு தெரியாதா? பார்த்ததே இல்லையே. எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஐயோ நானே என்னை பற்றி சொன்னால் அசிங்கமாக இருங்க. நீங்கள் தானே அந்த கை சொல்லிட்டு கை தட்டினீங்க. சாம்பியன் எல்லாருக்குமே தான் சாம்பியன். அந்த சாம்பியன் இல்லடா, யூடியூப் சாம்பியன்டா, பெரிய செலிபிரிட்டி இவரு. ஆனா என்ன தெரியலன்ட்டாரா இவரு. தெரியாதா? எங்க மாமா பிரதர் உங்க பிக் ஃபேன். என் ஐடி போட்டு பாருங்க, வந்ததுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். பச்சவந்தி கூட கொலா பண்ணாரு. பச்சவந்தி தெரியும் தானே? அவரோட கிளாஸ்மேட் நான். என்னை பத்தி தெரியாத ஆளே இல்ல. ஆட்ரேசர்னு போடுங்க. ஆமா, இன்ஸ்டாகிராம் ஐடி, இமெயில் ஐடியா? முதல்ல சாம்பியன் தானே? ஆமா, சாம்பியன் எழுதுங்க போதும். இந்த வண்டி பேராச்சும் உங்களுக்கு தெரியும் தானே? என்னது சொல்லுங்க. மாதிரி பார்த்தா பஜாஜ் லோகோ மாதிரி இருக்கு. பஜாஜா? உங்களோட ஒரு கமெண்ட்டும் இம்பார்ட்டன்டான கமெண்ட், அதனால பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ரித்தின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்குது. ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணும். ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் சார், நாம் வந்துட்டு இன்றைக்கி டே 3ல் இருக்கோம். டே 2 வீடியோ எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 2ல் தான் நம்ம பர்த்டே டைம். ஆனால் இந்த டைம் பர்த்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரீல்ஸ் போட்டிருக்க மாட்டேன், இல்லை ஆட் ஸ்டோரி மட்டும் தான் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் போயிடுச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. நம்மளோட ஹைனா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இன்றைக்கி டே 3ல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேம் எழுது இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹெச்ஆரே எழுதின பேர். நம்ம கையில் என்ன எந்த பேர் எழுதலை, இந்த ஒரே ஒரு பேர் நம்ம கையில் எழுதுனேன். இந்த சைடு இன்றைக்கி ஃபில் பண்ண போகிறோம். இந்த ரெட் கலரில் எழுதுவாங்க. மாமா அப்புறம் திட்டம், உங்கள்கிட்ட வண்டி கொடுத்தா இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு. மாமா ஊருக்கு போயிருக்கும்ல. சரி இங்கன்னா ரத்தம் வரும்போதே சாவடிச்சுட்டு வந்தேன் சில பூச்சியை. உன்னை ப்ளூ கிராஸில் உள்ளே போடுறேன். பூச்சி நீ அடிச்சு நவுத்திருக்க. இங்கே பேர் லூஸ் மாதிரி வண்டி ஓட்டி இருக்குது. லூஸ் மாதிரி வண்டி ஓட்டுவாங்களே? நீ ஓட்டுவ? யார் உன்னை 250 போக சொன்னா? 250 எங்க? நீ 250 போன? 99 தான் போனேன். 5வது கியரில் 250 கேஸ் இவன் மேலே. என் வண்டி ஏதாச்சும் ஒன்றாங்க, அவ்வளோதான். சார் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி தான் இங்கே எழுதணும். இந்தமாரி ஆட்டோகிராஃப்லாம் போடக்கூடாது. இது வந்து நான் டின்னர் வச்சு அழிச்சு பார்த்தேன், அப்பயும் போகல. இது மேலேயே நம்ம ஆல்ட்ரு பண்ணி எழுதணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோகிராஃப் போட்டிங்கன்னா நீங்கன்னு தெரியாது, அதனால உங்களோட நேம் எழுதினா தான் தெரியும். இன்றைக்கி இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் ஒரு 1000 நேம் இல்லை 3000 நேமாச்சும் எழுதிடணும். இந்த இடத்துல தான் நம்ம 3000 பேர் எழுத போகிறோம். இந்த நிஞ்சான் தெரிகிற இடத்துலையும் நம்ம எழுதணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா டே 4ல் வரும். வாங்க இப்போ போய் நம்ம யார் நேம் எழுதுறேன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் உங்கள் நேம் யாருக்கும் கமெண்ட் பண்ணலைன்னா இப்போ வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் பண்ணி இருந்துருக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்கள் பேர் எழுதுவேன். இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் இல்லாதவங்க உங்கள் நேம் சொன்னால் போதும், நேம் எழுதிடலாம். ஆனால் நான் போய் உள்ளே போய் செக் பண்ணுவோம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் நேம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எழுத மாட்டேன். அதனால் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களோட நேமே இருக்கலாம். இப்போ போகலாம். ஆனால் வந்துட்டு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்ஸார், அது பேர்னா என்ன ஹெல்மெட் நம்ம யூஸ் பண்ணோம்? எஸ்எம்கேவா? எஸ்எம்கே தானே அந்த கார்பன் ஃபைபரு. என்ன ஹெல்மெட்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அது பார்த்தீங்கன்னா பேடிங் லூஸ் ஆனதுனால இந்த 10Rல் அது ஓட்ட முடியல. நம்ம ஏஜிவி ஹெல்மெட்டில் மவுண்ட்டு செட் ஆகலை, மவுண்ட் வந்துட்டு போயிடுச்சு. அதனால் ரெண்டும் வந்துட்டு நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெல்மெட் விலாகில் வருவோம். இப்போ போயிட்டு நம்ம நேம் எழுத போகிறோம். அடுத்த 90 நாளைக்கு இந்த பேர் எழுதுறது தான் போவோம். இந்த பேர் எழுதி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்படின்னா வீக்லி ஒரு கிவ்அவே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நேம் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிவ்அவே. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் வரும். இப்போ வந்து உங்கள் வீடியோ கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் வந்துட்டு இன்றைக்கி எழுதுறதுல உங்கள் நேம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், யார் பேர்லாம் இன்றைக்கி எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னும் வார்ம் அப் பண்ணவே இல்லைடா. அப்போ வார்ம் அப் பண்ணிட்டு வா. நீ இறங்கி வார்ம் அப் பண்ணிட்டு எனக்கு இந்த வண்டி ஆன் பண்ண போகிறலாம் ஒன்றே ஒன்று தான் வேண்டிப்பேன். அந்த வண்டி மாரி இது இன்ஜின் சவுண்ட் இதை வந்துருமோன்ட்டு எனக்குலாம் மனசே கஷ்டமாயிடுச்சு. வண்டி வராது இருந்தாலும் அதே வண்டி அதே ஃபீல்டு ஆன் பண்ண மாதிரி எங்கேயும் இல்லை சாப்பே. அந்த 10R அதுவும் 10R இதுவும் 10R. அது இந்தமாரி ஸ்டார்ட் பண்ண மாதிரி இதேமாரி தான் நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறேன். டக்குன்னு ஹெட்டு அடி வாங்கிடுச்சு. கரெக்டு ஒரு சவுண்ட் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நானும் போனேன். ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியும், ஆனால் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அப்புறமேட்டு கேட்டேன், வண்டியே பிரச்சனை தான் தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஷோரூமுக்கு கால் பண்ணிட்டு நல்லா வண்டியெலாம் ரெடி பண்ணேன். ஒரு 2 லட்சம் பக்கமாக செலவு பண்ணி வண்டி ரெடி பண்ணிட்டேன். ஒரு 300 கிலோமீட்டர் போனால் மறுபடியும் அதேமாரியே சவுண்டு. என்னடா இது கருமோ, எதுக்கு பழசை நம்ம பேசிட்டு நம்ம புது 10R இருக்குது அதை பற்றி நம்ம பேசுவோம். இது பேசுகிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. நீ போய் பேர்லாம் எழுதுகிறோம். அப்புறமேட்டு இந்த இதில் எழுதிருக்கீங்களா, இதில் வந்துட்டு
உங்கள் நேம் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு இதில் பண்ணல. ஆனால் இதில் வந்து 201 பக்கமாக ஒரு பேர் இருக்குதுன்னு நான் நீ கவுண்ட் பண்ண ஒரு தம்பி தான் கவுண்ட் பண்ணேன் எவ்வளோ நேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 201ன்னு சொன்னால் நான் அதுக்கப்புறம் நீ எந்த பேருமே அதே இதில் கை விட்டுனா நீ ஆங்கிள் மாற்றி கொடுக்குற பண்ணி வேணா அப்படி பண்ணுறீங்க. அன்றைக்கே நான் வாங்க இங்கே வந்துட்டு நம்ம இங்கே பேர் எழுதலான்னு தான் பார்த்தேன். இங்கே இடம் வியூ வந்துட்டு சரியில்லை. நம்ம புஜ்ஜி வந்துட்டு எல்லாம் நார் அடித்து வச்சிருச்சு. அதனால் இங்கே ஆங்கிள் நல்லா இருக்காது. நாம் வந்துட்டு அங்கே நம்ம கடைக்கிட்ட போய் உட்காந்து பேர் எழுதுவோம். இனிமேல் டெய்லி மார்க்கர் வச்சு தான் சுற்றுவேன். இன்கேஸ் நீங்கள் என்னை ரோட்டில் எங்கேயோ பார்த்தீங்கன்னா கூட கூப்பிட்டு பேர் எழுதுங்கச்சேன்னு சொல்லுங்கள். நான் மார்க்கர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கையில் இருந்து வச்சுட்டு தான் சுற்றுவேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எனக்கு சுலபமாக போவோம். வாங்க போவோம் 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 போவோம். ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டுறேன்ட்டு கேஸ் கீது எதுவும் போட்டுறாதீங்க. நான் எங்கள் கடைக்கு தான் போகிறேன். இது வந்து சர்வீஸ். இது வந்துட்டு ப்ரைவேட் ஏரியா. இங்கே வந்து நான் ஸ்பீடாகவும் போகல. ஸ்பீடா மீட்டர் பார்த்தீங்கன்னா 10 கிலோ தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். உடனே ஹெல்மெட் போட்டு ஓட்டினா சர்வீஸ் பைலட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு தம்பியா அண்ணனா நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஏன் ஒயர்லாம் ப்ளூ கலரில் இருக்குது? இது ஏன்னா பச்சை மணிதான். எனக்கு இந்த ரேப் பண்ணதுக்கப்புறம் உள்ளெல்லாம் தெரியுது அப்படியே. இதுக்கு முன்னாடி இப்படி தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சா? பச்சையாக இருந்தாலும் தெரிஞ்சிருக்காது. ஒயிட் கலர் இருக்குல்ல. சரி வாங்க நம்ம ரேப் பண்ண போவோம். ரேப் பண்ண போகிறோமா? இந்த நேம் ரேப் பண்ணுவோம். ஹெச்சா நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டது பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே கமெண்ட் வந்துருக்குது. இதில் வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்காங்க எங்கள் நியூ கமெண்ட். ஒரு செகண்டுக்கும் 2 கமெண்ட் வந்துட்டுருக்கு. ஆனால் இது இன்னும் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம ஒரு 1000 பேர் எழுத போகிறோம். ஏன்னா ஒரே டைம் 5000 பேர் எழுத முடியாதுங்க. நம்ம என்ன ஹேண்ட் ரைட்டிங்லாம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்கள் நேம் இருக்குதான்னு மட்டும் கவலைப்படுங்க. உங்கள் நேம் இல்லையேன்னு சொல்லிட்டு வேறு எதுக்கும் வருத்தப்படாதீங்க. எப்படி இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி எல்லா நேமும் ஸ்க்ரோல் பண்ணி பேசாமல் நம்மளே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க இதுலேருந்து நம்ம பண்ணுவோமா? அதுலேயும் கொஞ்சம் எழுத இதுலேயும் எழுதுவோம். நீ இப்படி பண்ண தேவையில்லைம்மா. இங்கே தான் அது கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே அமுத்தினா வந்துடும். ஓல்டு இதுன்ட்டு. ஓல்டு இது எங்கே இருக்குது? டாப் இது கூட. டாப்னா அது நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவங்களுக்கு அது வரும். அப்போ நார்மலாக இந்த சின்ன சப்ஸ்கிரைபர்லாம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ கமெண்ட் போக வச்சுட்டான் பைத்தியாரன். இது எப்படின்னா, இப்போ நீங்கள் இது கமெண்ட் பண்ணீங்கல்ல, இவங்க நேம் மட்டும் எடுத்து எழுத மாட்டேன். ஃபஸ்ட்டில் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பீங்களா, எல்லாத்தோட ஐடியும் நான் எடுத்து பண்ண போகிறேன். இதால் உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு நீங்கள் கேட்பீங்க சார். இதால் உங்களுக்கு என்ன யூஸ்னா, இதுலேருந்து நான் வீக்லி ஒரு கிவ்அவே நடத்த போகிறேன். ஒருத்தருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு ஒரு கிவ்அவே கொடுக்க போகிறேன். நம்ம ஒரு ஃபாலோவர்ஸ்க்கும் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன கிவ்அவே தர போகிறீங்க? அது வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்லுவாங்க. ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்லிடுவாங்க. அவனுக்கு பேர் வேறு புரிய மாட்டேங்குது. இந்த நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் என்ன பண்ணாலும் நிறுத்த முடியாது போல். ஃபர்ஸ்ட் வந்துட்டு TN30SK36ன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அது எழுதுவோம். ஹெச்ஆர் அப்புறம் முக்கியமான இன்னொன்று விஷயம், இந்தமாரி தயவு செஞ்சு என்னை நேரில் பார்க்கும்போது இப்படி கிறுக்க வேண்டாம். இது வந்துட்டு நீங்கள் ஆட்டோகிராஃப்லாம் தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா பேர் எழுதுறது தான் இது நம்ம கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சிக்னேச்சர் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணல. குட்டியாக எழுதணும். ஔவையார் எப்படி எழுதுவாரோ அப்படி எழுதணும். ஓலைச்சுவடியில் TN30SK. அடுத்தது எழுதுறேன். அடுத்தது புகழ்வேந்தி R15 லவ்வர். நான் வந்து 2 நேம் எழுதிட்டேன். இதுக்கு மேலே இவங்க அன்றைக்கி வண்டி கிறுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு ரேப் பண்ணி ஒரு கண்டென்ட் பண்ணலாம். நான் உட்காந்து கிறுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கேட்கவும் முடியல. சரி இதெல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, போயிட்டு என்னன்னு போய் கேட்க முடியும், ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஆனால் சொன்னால் வந்துட்டு அதுக்கே பேக் ஃபயர் ஆகிரும். சரி பேர் எழுதுனதுனால நான் விட்டேன். ஸ்க்ராட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாச்சும் வந்திருக்கும், கோவம் வந்திருக்கும். சரவணா 07 இதை சொல்லியிருக்காங்க. அட்டு போட்டு எழுத முடியல. நானே பெருசாக தான் எழுதுறேன். நீங்கண்ணா 1000 எப்போ முடிப்பேன் எழுதி? இப்படியே எழுதுனா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எழுதிடுவோம். இது இவங்க எழுதுனீங்களாம் கேப் விட்டு கேப் எழுதிட்டாங்க. அடுத்தது என்ன, அனிமல் தேவியா? நீ இந்த பக்கம் வாயா தாப், இந்த பக்கம் நீ என்ன கமெண்ட் படிச்சு சொல்லு. அனிமல் தேவாயா தேவியா, என்னடா பேர் இது? அனிமல் டேவில். உங்களோட ஒரு கமெண்ட்டும் இம்பார்ட்டண்டான கமெண்ட், அதனால பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம ஒரு சரித்திரத்தை படைக்க போகிறோம். ஹெச்ஆர் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் நான் பார்த்து எழுதுவேன். அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு என்கிட்ட சொல்லிடாதீங்க. ரித்தின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துருக்குது. ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணதுனால சரி இதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் நம்ம ஹெச்ஆர் தானே, இன்னும் குட்டியாக இருக்குங்க. நான் பெருக்கு ஃபில் பண்ணுறேன். 1774. இப்போ அடுத்தது அன்லாக் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு, ஃபாலோ பண்ணியிருக்காரு.
எந்த இடம் ஃபில் பண்ணலாம்? இந்த இடம் ஃபில் பண்ணலாம். மறக்காமல் யூடியூப்லையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆமாம், யூடியூப்லேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லாதவங்க நம்மளுக்கு ஃபாலோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி நேம் சொன்னீங்கன்னா உங்களோட யூடியூப்பில் ஒரு ஐடி வருங்களா, அது சொன்னாலும் சரி, இல்லை உங்கள் நேம் சொன்னாலும் சரி, நம்ம அதுபடி எழுதிடலாம். உங்கள் பேர்லாம் சரித்திரத்தில் படிக்க போகுது. சரித்திரத்தில் படிக்குமான்னு தெரியல, 10ஆரில் படிக்கும். 10ஆரில் படிக்கும். அதுவும் நம்ம சூப்பர் பைக் ஹைனாவில் படிக்கப்படும். ரெமோ ஆஸ்காரா ஆகாஷா? ரெமோ ஆகாஷ். ரெமோ ஆகாஷ் டிபி. யூ ஆர் லக்கி. நான் பேர் கரெக்டாக படிச்சிட்டேன். அரியம்மோ சாரி, லைட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக். டிபி. நிறைய பேர் என்கிட்ட கைண்ட்லி ரெக்வஸ்ட்லாம் கேட்டிருந்தாங்க. இங்கே பேர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்ட் செக்ஷன் அவரோட பேர் சேர்த்து படிக்கணும். ரீஸ் கால் மீ நந்தி. ஃப்ரீஸா? யார் அந்த ஃப்ரீஸு? ரீஸ் கால் மீ நந்து. நந்தி தானது? நந்தி ரிசன் சொல்லிட்டு அவங்க ஆளுன்னு நினைக்கிறேன். சரி, எதுவும் அது அவங்க பர்சனல். ப்ரோ, நான் ஆல்ரெடி உங்களை ஃபாலோ உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கேன், பாருங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் உள்ளே போய் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்காரு. ஓகே, உங்கள் பேர் நான் எழுத போடுறேன். எந்த இடத்துல எழுதலாம்? நான் இந்த இடத்துல எழுதலாம். இந்த இடத்துல ப்ளூ கலரில் எழுதுனா தனியாக தெரியும். எல்லா இடத்துலையும் ஹெச்ஆர் கிறுக்கி வச்சுட்டாங்களா? அவங்க பேர் எழுதுனா கூட ஏதோ யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேர் சொன்னால் தான் நான் வந்து கிவ் அவே பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் ஐடி எது கேட்டேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நானே டேரெக்டாக மெசேஜ் பண்ணி ஒரு கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதெல்லாம் நம்ம சின்னதாக சுருக்கி எழுதணும். இந்த இடத்துல ஒரு பேர் எழுதுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு 4 மணி நேரம் போகும். FIZ காலே மீ NANDY. அப்புறம் வந்துட்டு மணி லவ்வர். மணி லவ்வரா? நம்ம மணி எங்கே லவ்வரா? இது வேற மணி. கட் பண்ண அடுத்த டேக்கு போவோம். இன்னொருத்தர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் அவரோட பேர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா டர்ஃபின் கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஹெச்ஆர் அண்ணா ப்ளீஸ் என்னோட ஐடி போடுங்க அண்ணா, ப்ளீஸ் உங்களோட பிக் ஃபேன், ப்ளீஸ் ஒரு ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் சொல்லியிருக்காங்க. நேம் எழுதிடுறேன். பெருசாக வருது அவர் நேம். அவரோட பேர் என்ன? டர்ஃபின். இவங்களாம் நிறைய நம்மள்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக டச் ஆகிருப்பாங்க போல். கிங்ஸ் எழுதுறப்ப என்ன? கிங்ஸா? ஆமாம், அப்படி தான் போட்டுருக்காரு. கிங்ஸ். ஓகே, கிங்ஸ். அஜி ஏஜி டைம் ட்ராவலர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே போடுமா? ஏஜி. நான் கூட ஏஜினோடனே அஜிசோன்னு நினச்சிட்டேன். டைம் ட்ராவலர். இந்த இதெல்லாம் போடாமல் தான் வச்சுக்கோ. காட் ஆஃப் தி டெத் NK. நீங்கள் எழுதுனது தப்பு இல்லை, கொஞ்சம் சின்னதாக எழுதிருந்தீங்கன்னா இன்னொரு 4 பேர் அந்த இடத்துல எழுதியிருப்பேன். கரெக்ட் பண்ணி ப்ரோ, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. டெத்லி கிங், திஸ் இஸ் மை ஐடி, ப்ளீஸ் எழுதுங்க. சக்தி அண்ணா ப்ளீஸ் ஹெச்ஆர் அண்ணா ஓல்டு ஃபேன். என்னோடய பழைய ஃபேன் ஆகுமா நான் அந்த தம்பி. இதுலேருந்து நான் எப்படி கிவ் அவே பண்ண போகிறேன் தான் எனக்கு பெரிய டாஸ்க்கு. கண்ண முடிக்கலாம் இல்லை, இது எழுதுனீங்கலாம் எனக்கு நான் நேரில் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ வந்துட்டு இங்கே பாரு, ஆர்ட் ரைடர் ஆர்சின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. மாமா கண்ணை மூடி இப்போ நம்ம இங்கே வைக்கிறோன்னா அவர் கொடுத்துடலாம். இங்கே இருக்கிறீங்க ஆனால் பாதி பேர் நாமக்கல்காரங்க, அது வேணா எனக்கு தெரியும். ஆண்காரோ கவிக்கு பிறந்த நாள்னால நீ கடையில் வந்துட்டு ஒரு பொருள் வாங்கினா 2 பொருள் ஃப்ரீ. இந்த ஹெல்மெட் வாங்கினா இந்த ஹெல்மெட் ஃப்ரீ, இது வாங்கினா இது ஃப்ரீ. இதுக்கு வா உனக்காண்டி கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். கண்ணா போடாம பிரிச்சுக்கலாம். அப்பாடா இவ்வளோ பெரிய கேக் எனக்கு கொடுக்குறாங்க. டேய் அல்பா அதுக்கு பெரிய ரெட்டு வாங்கிட்டு வந்துருக்கா. நான் தருவேனா தருவேன். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நேற்று பாதி எடுத்தோம், அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே மறுபடியும் எனக்கு உடம்பு சரியாக போச்சு. இப்போ என்னன்னு தெரில,
எனக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடுது சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் போயிட்டுருக்கோம். நம்மளோட டென்னாரில் வந்துட்டு ஒரு ஷூட் ஒன்று இருக்குன்னாங்க, அது கம்ப்ளீட் பண்ண தான் போகிறோம். ஏஜிவில் தான் வச்சார், நான் மோட்டோ விளாகிங் பண்ண போகிறேன். இது வேறு வியூ ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் ஹைப்பர் வியூ போட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த 2-3 வீடியோ போனால் தான் நம்ம செக் பண்ண முடியும். இனிமேட்டாச்சும் ரெகுலராக வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வச்சா நம்ம பேர்லாம் எழுதிட்டு இருக்கோம். சாபாசா வீலிங்லாம் பண்ண மாட்டேன், டஸ்ட்டு அதிகமாக பூந்துருச்சு. நம்ம வேறு இப்போ தான் நம்ம டென்னருக்கு ஒரு இடம் ஒன்று செட்டப் பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டில் நிறுத்த முடியலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், ஹெச்ஆர் வண்டியில் ஆட்டோகிராஃப் போடாதீங்க, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி எழுதிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஆட்டோகிராஃப் போகிறேன்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் போட்டு இப்படி ஒரு இழுத்து விட்றீங்க. அது எனக்கு கோவம்லாம் வரல ஹெச்ஆர், ஏன்னா இன்னும் நிறைய பேர்த்தோட பேர் எழுத முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால் அடுத்தடுத்த கிவ்வே கொடுக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் வந்துட்டு ஒரு விஷயம் பெருமைப்படுறேன். நீங்கள் நம்ம வண்டி பார்க்க வரும்போது மார்க்கர் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா, இன்கேஸ் என்கிட்ட மார்க்கர் அன்றைக்கி இல்லைன்னா கூட உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி எழுதணும்னு சொல்லிட்டு. இது நான் வந்துட்டு நான் சீன்லாம் போட மாட்டேங்க, நாம் தான் வந்துட்டு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டுன்னு இல்லைங்க. ஆனால் ஒன்று வந்து யோசிச்சு வச்சுருந்தேங்க, நம்ம இந்தமாரி பேரில் எழுத உள்ளன்னு சொல்லிட்டு நான் பச்சவந்தி ப்ரோட்ட சொல்லியிருந்தேன், நீ இதுமாரி நான் டென்னார் எடுத்ததும் பேர் எழுதலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு மாரி நான் பச்சவந்திட்ட சொல்லிட்டு, ஒருத்தர் 2 பேர் தான் எழுதணும் நான் நினச்சிட்டு இருந்தேன். சார் இந்தமாரி பேர் ஃபுல்லாத்தோட பேர் எழுதணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஆனால் அது அந்த சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் போர்ச்சில் வந்துட்டு அவனோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஃபுல்லாத்தோட பேர் எழுதலாம். சரி ஓகே, நாமளும் இதேமாரி நம்ம டென்னார் எடுத்தோடனே ஒயிட் ரேப் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஜேகே இருக்குங்களா, இந்தியாவில் ஜேகேனா எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சில பேர்த்துக்கு. ஜேகேன்னு ஒரு ஏரியா இருக்குது, ஊரே இருக்குது, ஸ்டேட் அது டிஸ்ட்ரிக்டா இல்லை ஸ்டேட் இருக்குதே. அந்த ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நம்ம டென்னார் சேம் டென்னார் அப்படியே வந்துட்டு ஒயிட்டில், இது வந்துட்டு ஃபுல் ஒயிட் கிடையாதுங்க, இது வந்து ஷைனிங் ஒயிட்டு. நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டென்னார் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படியே. இல்லை யாரோட லைட்டோ யாரோட பைக்கு காரோட ஹெட்லைட் இதில் பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இது ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அதனால தான் இது ரொம்ப டிலே ஆகுனுச்சு. சரி பண்ணலான்னு பார்த்தா அவங்க ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா இதுன்னு சரி அவரோட கண்டென்ட் மூடிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா R15 பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேடா, இதுக்கு மேலே விட்டா தமிழ்நாட்டில் எவனோ ஒருத்தன் பண்ணிடுவான், அதுக்கு முன்னாடி ஹெச்ஆர் முந்திக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்திட்டேங்க. அதனால தான் வேகமாக நீங்கள் ரிசல்ட் வருதோ இல்லையோ, இன்னும் நல்லா ஃபினிஷிங் வருங்க. இப்போவே இது ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று விட்டுருந்தா உங்கள் இந்த கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பெல்லாம் விட்டு ஃபில் பண்ணி இருந்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சென்னையெல்லாம் போகணும், வாசன் ப்ரோவை பார்க்கணும், அஜீஸ் ப்ரோவை பார்க்கணும். ஏய் சாப்பிட்டே எங்கடா விட்டுட்டு ஓடிட்ட? ஐயோ ஹெச்ஆர், நான் டென்னாரில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஆனால் அது பேர் மட்டும் தெரியாது. நம்ம சைலன்சர் கடையில் ஏதோ கன்வெர்ட்டர் கேனோ ஏதோ கேன் சொன்னாங்க, அது சரியாக வாயில் வரல. அது இது இப்படி நல்ல சட்டி மாரி இவ்வளோ பெருசு அடியில் வருதுங்க. அது கழட்டக்கூடாதுன்னு வேணால் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங், நம்ம இப்படி ஸ்பீடாக போயிட்டு கிளச் விட்டோன்னா வண்டி அப்படியே ஸ்லோ ஆகிடும். அது வந்துட்டு நம்ம அந்த கேன் கழட்டினா அது இருக்காதுங்களாம். ஆனால் அது எல்லாமே நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நாம் வந்துட்டு சூப்பர் பைக்கில் பிகினிங்க, இது வந்து நான் ஒத்துக்கிறேன். இப்போ தான் நான் சூப்பர் பைக்கில் ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஒரு சூப்பர் பைக் வந்துட்டு பேருக்கு வச்சுருந்தோம், அது ஓட்டுறதுக்குள்ளே என்னென்னமோ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவாவோட வண்டி தான் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தோம். அவன் தாங்க சூப்பர் பைக் இல்லாத டைமில் அவன் தாங்க எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஏக்கம் இல்லாமல் அவனோட பைக் வந்துட்டு உன் பைக்கை நினச்சி யூஸ் பண்ணிக்கோட அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் பக்கமாக ஒரு சூப்பர் பைக் ஒருத்தனால் கொடுக்க முடியுமாங்க. அவன் நண்பனை நம்பி 10 ரூபா தர மாட்டான். ஆனால் என் நண்பன் என்னை நம்பி 2 வருஷம் சூப்பர் பைக் கொடுத்தான். அதில் கூட ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த பர்பிளில் சைடு மிரர் இருக்காமல். அது உங்களுக்கு சொல்லவா வேணும்? நெல்லு சாபே, நீ கேமரா இல்லாமல் தான் வந்துட்டுருக்க. ஹெச்ஆர் கார்னிங் பெண்ட் ஒன்று போடுறேன், வீடியோ எடுத்துக்கொடு. இல்லை நீ ஒரு கையிலலாம் நீ ஒன்றும் பார்த்தாத, போகிற வழியில் விழுந்து போயிட்டின்னு வச்சுக்கோ. அப்புறம் என்னால் தான் விழுந்துன்னு சொல்லி நீ 1 மாதம் புலம்பு. இது பண்ணிட்டு நீ ஆன் மட்டும் பண்ணிக்கோ, மிச்சத்தை அதே தானாக பண்ணிக்கும். அப்படியே தெய்வமே, ஹெச்ஆர் பாலத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். எங்கடா சாபே? ஐயோ இங்கே வலிக்கிட்டு போகிறேன். ஆடா பைத்தியக்காரங்களா.
வழக்கம் போல் க்ரூஸ் ஆன் பண்ணி விட்டாச்சு. நம்ம 100 போனால் தானே கேஸ் ஆகும். நம்ம தான் ஸ்பீடா மீட்டரை இது க்ரூஸ் ஆன் பண்ணி விட்டோமே, அதனால் நம்ம 80க்கு மேலே இந்த வண்டி போகாது. இனிமேட்டு இதே ஸ்பீடில் தான் ஹெச்ஆர் போவோம். நாம் வந்துட்டு யாருக்கும் ஒரு தப்பான பெருமை சொல்லுங்களேன், அது ஐயோ அது பேரே வயலில் வரல, எப்படா நம்ம அதை பண்ண போகிறோம். ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இருந்துடக்கூடாது. இவனை பார்த்து தான் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு இருக்கக்கூடாது, இவனை பார்த்து இவன் உருப்புட்டான் அப்படின்னு இருக்கணும். ஹெச்ஆர் இப்படி குமிஞ்சோடனே நான் வேகமாக போகணும்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. சாபே இளநீ குடிக்கலாமா? வா இந்த பாட்டிகிட்ட நிறுத்து, ஒரு இளநீ அடிச்சுட்டு போகலாம். எங்கே நீட்டு நான் மட்டும் சாபே இந்த ஒயரிங்கு வெளி வருது சாபு, கூட இருந்து பழகிட்டேன். சாண்டி இருந்தால் தான் எனக்கு பூஸ்ட்டு. இதுபடி டபுள்ஸா? இதுபடி கனெக்ஷன் ஓ டெக்னாலஜி மாறிடுச்சு. வருதா? குடிச்சு முடிச்சிட்டியா அதுக்குள்ளார? போதுமா இன்னொன்று சாப்பிட்றியா? இன்னொன்று போதுமா? அக்கா எவ்வளோக்கா ஆயிடுச்சு? எவ்வளோக்கா ஒன்று? 40 ரூபாயா? என் தங்கச்சி கடையிலேயே 30 ரூபா தானே. எனக்காக 40 ரூபாயா? நீ வந்தீங்கன்னா 50 ரூபாயா? பாய். நல்லா இருக்கீங்களா பிரதர்? பார்த்து பொண்ணுமா அவர் அப்படியே விட்டுட்டீங்க. நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அப்போ வாங்க உங்கள் பேர் எழுதுங்க. யூடியூபா இன்ஸ்டாவா? நீங்கள் காட்டுங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. இல்லை இதில் வந்து ஒரு கிவ்அவே பண்ண போகிறேன், அதுக்காண்டி. வீக் ஆஃப். அதுக்குள்ளே பார்த்துட்டிங்களா வீடியோ? சரி பண்ணியிருக்கீங்களா? அப்போ சரி இந்தாங்க. இங்கே எழுதுங்க. அட்டு நீங்கள் எழுதுறீங்க உங்கள் பேர் எழுதுங்க. லெஃப்ட் ஹேண்டா? லெஃப்ட் ஹேண்டர்னா அறிவு அதிகமாக இருக்கும். ஆமாவா ப்ரோ? நல்லா படிப்பாங்க. நல்லா படிப்பீங்களா? இவன் தான் சொன்னான். நான் கூட ஐபிஎஸ்ன்னு நினச்சிட்டேன். எடுத்துட்டிங்களா? ஓகே எடுத்துக்கலாங்களா? இவ்வளோ நேரம் ஹெல்மெட் கழட்டிட்டு தான்டா நின்றுட்டு இருந்தேன். இப்போ தான்டா ஹெல்மெட் போட்டேன். என் மூஞ்சி பார்க்கணுமா? உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறேன்னா சொல்லு, நான் ஹெல்மெட்டு கழட்டுறேன். சாப்பிட்டாச்சுங்களா பிரதர்? சரி பிரதர். சரி பிரதர் பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ பிரதர். வரேங்க பிரதர். நம்பர் பிளேட்டு பிச்சிடாதடா. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் பிளேட்டு தான். என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் பிளேட்டு பிச்சு விடாதுன்னு. சாப்பிட்டாச்சா? ஓகே. எந்த ஊர் நீ? பவானிலேருந்து இங்கே வந்துடுவியா? ஸ்கூலுக்கு போக மாட்டியா? நான் லீவ் டைம்லையே பிஸ்னஸ். சரி சரி. சொந்த ஊர் எங்கே? கர்நாடகா. எப்படி தமிழ் தெரியுது உனக்கு? சரி ஓகேடா பார்ப்போம். ஏன் போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்குறேன். என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கான், வினித்தின்னு ஒரு தம்பி எனக்கு தெரிஞ்சவன் இருக்கான். அவனுக்கு வந்து கிட்னி ஆப்ரேஷனு, வேறு ஒரு கிட்னி கொடுக்கறதுக்கோசம் போயிட்டுருக்கேன். பாய்டா. இங்கே சாபு காணா. நான் பொறுமையாக தானே வந்தேன். நாம் வேறு லெஃப்ட் எடுக்கணும், சங்கிகேரிக்கு போகணும். ஏய் என்னடா கல்லாம் எகிறது? தார் ரோடு போட்டுட்டு இருக்காங்களா? என்னத்துக்கு ரோட்டில் கல்லை வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க? ஏய் இது மேலே ஏறி போகக்கூடாதுன்னாங்க. ஐயோ கரெக்டாக கல் மேலே விடக்கூடாதுன்னா கல் மேலே விட்டு ஏற்றுது. நல்ல வேலை கீழே விழாமல் இருக்குது. ஐயா ஷூக்குள்ளெல்லாம் கல் பூந்துக்குச்சு. இங்கே பாரேன் சாபே, அது யார் தெரியுதா? ஏய் சாம்பியன்ரா. அதான்டா கையடின்னு சொல்லிட்டு கை தட்டுவார். இரு அவர்கிட்ட போய் பேசலாமா? இரு அண்ணே, லாரி கடியில் பூந்துக்கிறேன். ப்ரோ நீ சாம்பியன் தானே? நான் எனக்கு தெரியாதா? பார்த்ததே இல்லையே. பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஐயோ நானே என்னை பற்றி சொன்னால் அசிங்கமாக இருங்க. ஏய் இவர் தெரியுதா? நீங்கள் தானே கையடிக்கு சொல்லிட்டு கை தட்டினீங்க.
சாம்பியன்ரா அந்த தண்ணியில் ஒரு சொட்டு தண்ணிலாம் போட்டு டேப்லாம் திருவி போடுவார் தெரியுமா? எதுல சாம்பியன்? எல்லாத்துக்குமே தான் சாம்பியன். ஆல் ரவுண்டர் சாம்பியன் போல. அந்த சாம்பியன் இல்லடா, யூடியூப் சாம்பியன்ரா, பெரிய செலிபிரிட்டி இவரு. ஆனா என்ன தெரியலன்ட்டாரா இவரு. தெரியாதா எங்க மாமா? பிரதர் உங்க பிக் ஃபேன். சரி என் ஐடி போட்டு பாருங்க, வந்ததுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். நீங்க இந்த ஏரியாவா? பச்சவந்தி கூட கொலா பண்ணாரு. பச்சவந்தி தெரியும் தானே? அவரோட கிளாஸ்மேட் நான். என் ஐடி ஸ்பீன் தெரியாதா? என்னை பற்றி தெரியாத ஆளே இல்லை. ஆட்ரேசர்னு போடுங்க. எங்க மாமா சின்ன பேரா ராஜு பாய். பாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? என் வண்டியில் உங்கள் ஆட்டோகிராஃப் போடுங்க. சரி, ஆட்டோகிராஃபில் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி எழுதுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி, இமெயில் ஐடியா? இன்ஸ்டாகிராம் வந்து யூசர் நேம் யார் முதல்ல? சாம்பியன் தானே? ஆமா, சாம்பியன் எழுதுங்க போதும். இந்த வண்டி பேராச்சும் உங்களுக்கு தெரியும் தானே? என்னது வண்டி பேர் சொல்லுங்க. இந்த மாதிரி பார்த்தா பஜாஜ் லோகோ மாதிரி இருக்கு. பஜாஜா? யோ ப்ரோ, இருங்க கவாசிக்கின்னு போட்டுருக்கு. அங்கே பார்த்து நீ சொல்லுவ, கவாசக்கின்னு நீ பார்த்து சொல்லுவ. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த சிம்பிள் பஜாஜ் மாதிரி தான் இருக்கு. என் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை. சரி எழுதுங்க, ரொம்ப நேரமாக கிட்ட போயிட்டே இருக்கீங்க. சாம்பியன் சொல்லிட்டு வேற எதுவும் எழுதுறாரு. ட்ரூத் ஆர் டேர் எழுதிட்டு இருக்கீங்க ப்ரோ. ட்ரூத் ஆர் டேர்னு எழுதாத. ஐயோ இல்ல, யூசர் நேம் எழுது. இன்ஸ்டா யூசர் நேம்ல இப்படி இன்ஸ்டா யூசர் நேம் போட்டு எழுதுவீங்களா? எழுதியாச்சு. என்ன சைடில் இவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்க, வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரிஞ்சீங்க. காம்ப்ளைண்ட் பை தானே நீங்க? ஆமா. எப்படி காம்ப்ளைண்ட்டுக்குள்ளே விழுந்துட்டீங்களா? காம்ப்ளைண்ட் குடிச்சிங்களா குளிச்சிங்களா? குடிச்சேன். இப்படி பவுடர் போட்டு இப்படி இல்ல இப்படி படக்கு குடிக்கிறது. சரி வாங்க, அவன் வர காவாலி டான்ஸ் ஆடி ஆகணும்னு இருக்கான். ஆடிப்பிட்டு நான் ஊருக்கு போய் சேர்றேன். நாம் போயிட்டு நான் இல்லை, இவங்க 2 பேரும் காவாலி டான்ஸ் ஆடிட்டோம். நாம் வீடியோ எடுத்து தருவோம். வீலிங்லாம் பண்ணவே மாட்டேன். ஏன் சாம்பியன் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையே உனக்கு? சைக்கிளில் போயிட்டு இருந்த மாதிரி வீடியோ சரியில்லை. வீடிங் பண்ணி நீங்கள் மாட்டிங்கன்னா அப்புறம் லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும். சிங்கத்துக்கு சளி பிடிச்சா ஓனாயங்களாம் கத்த தான் செய்யும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ஸ்டாகிராம் என்ன வசனம் கரெக்டா? சரி சாம்பியன், உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நான் ஊருக்கு கிளம்புறேன். நல்லா வீடியோ பண்ணு, சூப்பராக இருக்குது. உன்னை அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே பார்த்தேன். சரி பாய். இருந்தாலும் நீ போல்டாக இருக்க. உங்களை மாரி அதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு போல்டாக இருக்குது. ஏன்னா எங்களுக்குலாம் நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலே நாங்களாம் ரொம்ப வீக் ஆயிடுவோம். உங்களுக்குலாம் நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் தானே வரும். சரி நல்லா பார்த்து பண்ணுங்க. சரி வரேன், நான் மறுபடியும் இடம் பார்த்து வச்சுட்டேன்ல, மறுபடியும் வரேன். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஹெச்ஆர் வியூஸ் பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வருவாங்க. யாரையும் திட்டாதீங்க. இல்லை நம்ம பசங்க மாரி தான். இப்போ நம்ம சாபு காவாலியா டான்ஸ் ஆடிட்டேன். அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு பச்சவந்தி இதில். சரி வெதர், நான் வரேன். ஹெச்ஆர் இங்கே நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம சாம்பியனை பார்த்தோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் எங்களை மாரி பசங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எங்களை மாரினா இந்தமாரி என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நானும் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பேன். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவர் இந்த ஏரியாவில் இருப்பாருன்ட்டு. நான் அப்படியே கேஷுவலாக அப்படி வந்துட்டு இருந்தேன். வினித் வீட்டுக்கு போகலான்னு போயிட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம சாம்பியனை போயிட்டு அவங்க பார்த்தாலே சாபா சார் ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க கூட நான் காவேரி டான்ஸ் ஆடப்போம். நான் கூட கலாய்க்கிறேன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே வீடியோவில் பேசுகிற மாதிரி தான். நானும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருந்தேன். சரி அவர் வந்து நீ எப்பயும் போல் பேச போகிறோம், நான் வீடியோவில் எல்லாத்தையும் ஒரே மாரி தான் பேசுவேன் அப்படின்னா. சரி வாயா போயான்ட்டு பேசுகிறேன். என்ன ப்ரோ புதுசுக்கு வாயா போயான்ட்டு ஆடிட்டு ஜாலியாக இருந்துச்சு. இன்ஃப்ளூயன்ஸை மீட் பண்ணுறதும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. பாரு ரொம்ப கேஷுவலாக தான் இருக்குது டிஷர்ட் இதெல்லாம். நானே இப்படி தான் இருப்பேன், எங்கள் வீட்டில் கேஷுவலாக தான் இருப்பேன். வெளியே வந்தால் தான் டிஷர்ட்டு. ஹெச்ஆர் உங்களில் எத்தனை பேர்த்துக்கு சாம்பியனை தெரியும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு லக்கு கிடைச்சா இதேமாரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸியை மீட் பண்ணுவோம். இவன் என்னடா பெரிய இன்ஃப்ளூயன்ஸியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. உங்கள் கமெண்ட், உங்கள் பேட் கமெண்ட்லாம் கேட்டுட்டு அவனோட கெரியர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா? உங்கள் பேட் கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே வீடியோ போட்டு அவனும் நல்லா சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா? அதனால தான் அவன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸின்னு சொன்னேன். பேட் கமெண்ட்ஸை எதிர்த்து நின்னாலே அவன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸி தாங்க. சாபே நீ முன்னாடி போயிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போ. ரைட்டா இந்த பக்கமே போ. சைபையா? ஆ சைபையா? ஆ போயிட்டு ஒரு 100 போயிரு. அங்கே ஸ்லோ பண்ணிக்கோ சரியா? கொஞ்சம் போய் வேகமாக போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோ. 100 போ.